இந்த புவியானது அத்திப்பழங்கள் உபயோகப்படுகிறது. அதுவரைக்கு வித்துக்கள் அமைத்துள்ளது அண்டங்கள். இந்த அண்டங்கள் தட்டக்கூடியது ஒரு புவனம். இப்படி 2024 புவனங்கள் கூடியது ஒரு சாகரம். சாகரமா? சாகரம் என்றால் என்ன? சாகரம் என்றால் கடல் என்று அர்த்தம். இது போன்று 7 கடல்கள் கொண்டது ஒரு பதம். பதமா? பதம் என்றால் என்ன? பதம் என்றால் சொல் அல்லது வார்த்தை என்று வரும். இது போன்று 814 வார்த்தைகள் கொண்டது இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தில் அடங்கியிருக்கும் 1271 கோடியே 62,94,976 அண்டங்களிலும் என்னை அறியாதவர்களே கிடையாது. காரணம், நாரர் வந்துவிட்டால் அமைதிகின்றி கழகத்தின் புழுக்கம் ஆரம்பித்தானே அர்த்தம். இருந்தாலும் என்னுடைய கழகம் உலகளுக்காக வலிமைக்கு வழக்கில்லை என்று எளியோர் நினைத்து வரும் சபை. அதற்கு வழக்குறைத்து எளியோரின் நலன்காப்பீடு கழகத்தின் விளைவாகும். இது அறிந்தவர்களாகிலும் தேவாதி தேவர் முதல் மும்மூர்த்திகள் என்று சொல்லக்கூடிய சிவன், பிரம்மா, விஷ்ணு இந்த பூரமை எண்ணிக்கையால் அஞ்சு நடந்தவர். நாரதர் கழகம் அண்மையில் முடியும் என்று அவர்களுக்கு தெரியும். இப்படி தினசரி ஒரு கழகமாவது செய்யாமல் என்னுடைய சரசானது 1000 இதுகளது சமயம் தக்கரட்ட சாபம். அந்த சாபம் என்னை பற்றிக் கொண்டுள்ளால் தான் நான் இன்னும் ஓம் நமோ நாராயணமோ, ஓம் நமோ நாராயணமோ, ஓம் நமோ நாராயணமோ என்னும் தாரக மந்திரத்தை என்னுடைய ஜீவ ஆதரவாக கொண்டு வாழ்ந்து வருகின்றேன். இந்த அதிகாலையில் எனது நித்திய கர்மாசனம் முடித்துவிட்டு அங்கிருந்து நேராக கைலாயம் சென்று அங்கே ஆனந்தமாக தனது பூத கணக்குடனும் சித்திரமுறை நீட்டிக்கக்கூடிய உமா மகேஸ்வரனை கண்டு அவர்களே அவசியம் பெற்று அதன் பின் 1009 ஆதரவுள்ள திருப்பற்கடலில் 1000 பணம விடுமுறையுடைய ஆதிசக்தி சேனித்திருக்கின்ற எனது பாட்டனாகிய நாராயணா லட்சுமி சுமதரை கண்டு அவர்களின் அவசியம் பெற்று அதன் பின் சத்தியுலகம் சென்று அங்கே 1000 இதழ்கள் கொண்ட நீலத்தாமரையாக வந்திருக்கக்கூடிய என்னுடைய தந்தேக பிரம்மதேவனையும் எனது அன்னை கலைவாணியும் கண்டு அவர்களின் அவசியம் பெற்று அதன் பின் இன்று எம்முடைய தொழிலின் காரணமாக இப்புவிய உலகின் தென் திசையில் வெள்ளிமணி சாரலிலே வந்து கொண்டிருக்கின்றேன். ஆஹா, கதவுல உதயமாகி கடந்து விட்டது அழிகவளே. கழகம் நடத்துவதற்கொண்டு மறிகுறுதி என்பதில்லையே. காரண வினவு வரைக்கும் வினைகள் தீர வேண்டும் என்றால் அந்த விநாயகர் நினைக்க வேண்டும். ஆணை முகத்தோர் 5 கரத்தோர் அந்த வேழமுகத்து விநாயகனை நினைத்து விட்டால் நடக்க வேண்டிய காரியங்கள் அத்துறையும் நிச்சயம் நிறைவேறும் என்பதில் எல்லாரும் சந்தேகமில்லை. அந்த கணபதி தொழுது விட்டு பிறகு மற்றபடி யோசிக்கும். பிள்ளையார் துணி போட்டு எழுதிடு இந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடு. பிள்ளையார் துணி
தகுதி தொழுது விட்டோம். இன்றைய கழகத்திற்கான உபாயமும் கிடைத்து விட்டது. இருந்தாலும் இந்த இடத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவு ஒரு சிறப்பு தினமாக இருக்கிறது தெரியுமா? பொத்து குடும்பம் பூஞ்சோடைகளும் பொங்கி வடியும் நீரோடிகளும் பாய்தோடும் ஆறுகளும் பாரிக்காவுள்ள பறவைகளும் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கிறது தெரியுமா? சிறுவனும் அருவி சில்லென்ற விஷம் தங்கள் காற்று இதயத்தை இதமாக தொட்டுச் செல்கின்றதே. எப்படிப்பட்ட மதத்துவ பூமியை பற்றி வர்ணித்தால் எப்படி இருக்கும்? வர்ணித்து பார்க்கலாமா? நாணம் கொண்டு நாடல் ஒன்று நாட்டியாடுது மெல்லே நடந்தோம் என் சொல்லு நன்றி நன்றி நன்றி. கைதட்டிய சில உள்ளங்களுக்கு மட்டும் நன்றி 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 நன்றி. கை தட்டியவர்களுக்கும் நன்றி, தட்டாமல் இருப்பவர்களுக்கும் நன்றி. தட்டலாமா தட்ட வேண்டாமா என்று யோசனை பண்ணி கொண்டிருப்பதற்கும் நன்றி 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 நன்றி. ஏற்பட்ட ஒரு சிறப்பு இடத்திற்கு வந்திருக்கின்றோம். காலதாமதம் காரியத்திற்கு கேடு என்று சொல்வார்கள். ஆகையால் கொட்டி பார்க்கும் கொடி பார்க்க வரையில் பிட்டை பார்க்கும் தென்பாக பாகுமுற்ற நெஞ்சே நாராயணை கண்டுகளை பார்க்க. நாரம் என்றால் நீர், அயனம் என்றால் உறைவிடும். அன்பிற்கு ஒருவமான எம்பெருமான் சிவ நாராயண மூர்த்தியின் அவதாரத்திலே அவரது ஆனந்த கண்ணில் உதயமான அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்னும் மஞ்சள் சூர சம்ஹாரத்திற்கு பிறகு தேவ சேனாதிபதியான எம்பெருமான் முருகவேலன் அந்த அமிர்தவள்ளியை தென்பரவலத்து வைத்து திருமணம் செய்து கொண்டான். சுந்தரவள்ளியோ அரூபமாக காட்டில் எந்தெறிந்து மான்பெட்டில் கருவாகி மானிட வடிவமாகி வள்ளியாக பிறந்து வனத்திலே திரை காத்து எல்லாம் உள்ள முருகனுக்காக 6 தம்பல் வாழ்க, 6 முகம் வாழ்க, வெப்படி செல்வல் வாழ்க, குக்குடம் வாழ்க, சிவன் மைய வாழ்க, நாச்சிரா மணியே வாழ்க.
என வாழ்த்து வணங்கி அவனோடு இணங்கி நல்லபடியாக வாழ்க்கையை பெருமைப்படுத்தும் நோக்கத்திற்காக அந்த பெண்மணியால் இங்கே பசித்தரு தனித்தரு விழித்தரு என்று விரதம் இருந்து கொண்டு பார்த்திருக்கிறது. அவர் எப்பற்பட்ட விரதம் இருக்கிறார் என்று சற்று எண்ணி பார்க்கலாம். அது வாரண்டி வாரண்டி விழுந்தி ஒருத்த எழுது வாழம்மா அம்மம்மா ஏதேதோ சொல்வாரம்மா. அதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்த மீது இதானம்மா அம்மம்மா ஏதேதோ சொன்னாரம்மா. அது வாரண்டி வாரண்டி விழுந்தி ஒருத்த மீது இதானம்மா அம்மம்மா ஏதேதோ சொல்வாரம்மா. ஒன்றோடு அம்மம்மா ஏதேதோ சொன்னாரம்மா. போதும் நாடில்லை ஒன்றோடு இப்படி காத்துக் கொண்டிருக்கின்றார். இருந்தாலும் எடுப்பென்று சொன்னால் அதற்கு ஒரு எதிர்ப்பு தேவை. இவன் அதற்கேற்ற பாவை இங்கு யாராவது செய்கிறார்களா சேவை என்று எதிர்பார்த்து அதன் பிறகு நிலத்திற்கு மகளா என்ன சொல் அவ்வளவு சோ எப்பா பெரிய கொள்ள கூட்டம் நடக்க மனதை கொள்கின்ற கூட்டம். ஆஹா, ஏகப்பட்ட கூட்டம், எப்பேற்பட்ட கூட்டம், அழகான கூட்டம், அன்பான கூட்டம், அதுவும் அமைதியான கூட்டம். இதாப்ப இல்ல ஆர்ப்பாட்டம்
ஆலோரம் சோர். அற்புதமான ஞானம். இதை கேட்டவுடன் இங்கு உள்ளவர்களுக்கு பிறக்க வேண்டும் நல்லதொரு ஞானம். அந்த பெண்மணிக்கு உண்டு தன்மானம். அடடா, இந்த இன்னிசை கேட்கும் பொழுது துள்ளாதவமும் துள்ளும் என்பதற்கு எல்லலும் சந்தேகமில்லை. இருந்தாலும் இந்த இன்னிசை பாடுகின்ற வள்ளியாகப்பட்டவள் என்ன அழகாக இருக்கின்றாள், எப்பேற்பட்ட அழகாக இருக்கின்றாள் என்று எண்ணி பார்க்கும் பொழுது ஒரு கேள்வி வருமா? தூங்குற மாதிரி இருக்கிறது. எல்லாரும் அத்திமழை பாத்திருக்கீங்களா? அத பாத்திருக்கீங்களா? யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. சாப்பிட்டீங்களா? சரி சரி. அத்திமழை பாத்திருக்கீங்க, சாப்பிட்டிருக்கீங்க? சரி. அந்த அத்தி வந்து பூக்குமா? பூக்காமல் பிஞ்சு மரத்திலேயே. யாராவது சொல்லுங்க, பூக்குமா அத்தி? நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் கொள்ள ரொம்ப நாளா வராம பார்த்துட்டு ஒரு விருந்தாளி வந்தாங்க, என்ன சொல்லுவான்? அத்தி கொத்த மாதிரி இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நாள் கழிச்சு வந்திருந்தாங்க அப்படின்னா அந்த அத்தி பூக்குமா? அத்த சொல்லுங்க தாய்மார்களே, யாரு பூக்குங்கிறது? யார் சொன்னது பூக்கும்? சும்மா சொல்லுங்க. மரத்திலேயே ஒத்துக்கொள்வது பூப்பதில்லை. பூக்குமா பூக்காதா? பூக்குமா? நீங்க பூக்குங்கிறீங்க. சரி, நீங்க பூக்காதது. யாரு பூக்காது சொன்னது? அவருக்கு ஒரு பாராட்டு கொடுக்க பார்க்கலாம். பூக்காதுன்னு சொன்னவருக்கு அதைத்தான் பூக்காதுன்னு சொன்னீங்க. ஒரு கைத்தட்டு கொடுங்க. கையத்தான் தட்டுங்க. சரி, பூக்காது. பூக்காம அப்புறம் எப்படி பழம் வந்துச்சு? அதானே, அப்புறம் என்ன அப்படி சொல்லாத. ஆமா, அப்புறம் எப்படி பழம் வந்துச்சு? அதானே, எப்படி வந்துச்சு? மரம் இருக்கிறனால பூ பூக்குதா? மரப்பூ பூக்குதானே செய்ய. சரி, அவர் சொன்னது மாதிரி அத்தி பூக்காது. அந்த மரத்துல ஆரம்பத்திலே ஒரு பிஞ்சு வந்துடும், காய். அந்த காய் எப்படி பழுக்குது? அதான் விஷயம். ஒவ்வொரு பூவுலையும் போய் உட்கார்ந்து தேனீக்களாகப்பட்டது எப்படி தேனை சேகரிக்கின்றதோ அதே போன்று அத்தி குழவி அப்படி சொல்லி ஒரு குழவி இருக்கு. அது கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன குழவி. அது என்ன பண்ணும்? போகும்போதே சில மகரந்த தூள்களையும் முட்டைகளையும் சுமந்து அந்த கூம்பு வடிவ காய்க்குள்ள ஒரு ஓட்டையை போட்டு உள்ள போயிடும். அப்படி உள்ள போயிட்டு சில நாட்கள்ல அந்த சுமந்து சேர்ந்த முட்டைகளை குஞ்சாக பொரிக்கும். அப்படி குஞ்சு பொரிக்கும் பொழுது ஒரு உதாரணத்துக்கு 100 குஞ்சு பொரிக்குது அப்படின்னா 90 குஞ்சு பெண் குஞ்சுகள், வெறும் 10 குஞ்சுகள் தான் ஆண் குஞ்சுகள். இங்க இருக்கிறே பார்த்தா தாய்மார்கள் தான் அதிகமா இருக்காங்க. ஆமா, அந்த ஆத்தாவுக்கு சிரிப்பு பாரு. அப்ப அதிகமா இருக்கக்கூடிய அந்த பெண் குஞ்சுகளை வெளியேற்ற வேண்டும் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த ஆண் குஞ்சுகள் என்ன பண்ணும் அப்படின்னா உள்ள இருந்து ஒரு ஓட்டையை போட்டுரும். ஒரு குடும்பத்துல அண்ணன் தங்கச்சி இருக்காங்க அப்படின்னா அந்த தங்கச்சி எப்படியாவது அண்ணன் வெளியேற்றுவார். வெளியே அடுத்த ஊர்ல திருமணம் முடிச்சு கொடுத்துருவார். அது மாதிரி உள்ள இருந்து ஆண் குஞ்சுகள் ஒரு ஓட்டையை போட்டுவிடும், பெண் குஞ்சுகள் கூட வெளியேறிடும். அந்த ஆண் குஞ்சுகள் வெளியேறுவதற்கு வழி இல்லாம அங்கேயே தங்கி அதுக்கு மூச்சு விடுவதற்கு வழி இல்லாம அது இறந்து மக்கி மடிஞ்சு அந்த காய பழமா மாற்றுகிறது. இன்னைக்கு பாருங்க, அத்தி பழத்தை அப்படி பிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதுல வெறும் பூச்சி புழுவுமா தான் இருக்கும். அத்திப்பழம் மட்டும் கிடையாது, ஆலப்பழத்தை பாருங்க, அதுவும் பூச்சி புழுவுமா தான் இருக்கும். இச்சி பழம் இருக்கு பார்த்தீங்களா, கருப்பா இருக்குல்ல, அத பாத்தீங்களா? வேகமாத்து கோர்த்துக்கிட்டே சாப்பிட்டுருக்கிறேன். அப்படி அந்த இச்சி பழமும் அதே மாதிரி பூச்சி புழுவுமா தான் இருக்கும். பலாப்பழம் பாத்தீங்களா, அதுவும் பூக்காமல் பழுக்கக்கூடியது. இப்படி உலகத்துல மொத்தம் 750 வகை மரங்கள் பூக்காமல் பழுக்கக்கூடிய வகை இருக்கிறது. அதனால இந்த வழியாகப்பட்டவள் அந்த அத்திப்பழம் போன்று சிவப்பாக இருப்பாளா? எண்ணி பார்க்கலாம். அத்திப்பழம் சிவப்பா, இந்த அத்தமழ சிவப்பா, ஒரு வெள்ளக்கார புள்ளை இந்திய வந்த சிகப்பா. அத்திப்பழம் சிகப்பா, அத்திப்பழம் சிகப்பா, வெள்ளக்கார புள்ளை இந்திய வந்த சிகப்பா. தமிழ் அழகா, இந்த அத்திப்பழம் அழகா,
உலகில் இருக்கிறது உள்ளங்களுக்கு மட்டும் நன்றி 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 நன்றி. ஒரு நாடகம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் முதலில் ஒளிபெருக்கி அற்புதமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வகையிலே அழகாக சிறப்பாக அற்புதமாக ஒளிபெருக்க அன்பு ஆடியோஸ் அற்புதமான ஒளிபெருக்கி அந்த சிறப்புக்குரிய அன்பு ஆடியோஸ் கொட்டாம்பட்டி இந்த ஒளிபெருக்க நிலையத்தாருக்கு ஒரு பாராட்டு கொடுங்க பார்க்கலாம். நல்லா தண்டைங்க கையும். நன்றி 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 நன்றி. சரி, ஒளிபெருக்கி மட்டும் சரியா இருந்தா போதுமா? இசைக்கக்கூடிய இசைக்கலைஞர்கள் பக்கபலமா இது பக்கா மேளங்கள் ஆர்மோட சக்கரவர்த்தி இருக்கக்கூடிய அன்பு தம்பி என் சுரேஷ் வழக்கறிஞர் BFBL அவருக்கிடையாக நந்தீஸ்வரன் போட்டு அமர்ந்திருந்த இந்த மருதகத்தை வாசிக்கூடிய அன்பு தம்பி பரணி அவர்கள் இவருக்கிடையாக ஆள்ரக வாசிக்கூடிய அன்பு தம்பி அருள்மொழி இவர்களுக்கெல்லாம் தாயும் தந்தையுமாக இருந்து இந்த தாளத்தை வாசிக்கூடிய அன்பண்ணார் அழகு. இந்த இசை கலைஞர்களுக்கு ஒரு பாராட்டு கொடுங்க பார்க்கலாம். நன்றி நன்றி நன்றி. சரி, இசை கலைஞர்கள் மட்டும் சரியா இருந்த போதுமா? ஒவ்வொரு நடிகர்களும் சிறப்பாக இருக்கின்ற காரணத்திற்காக சிறந்த நடிகர்களை தேர்ந்தெடுத்து பல மாதங்களுக்கு முன்பாகவே இந்த நாடகத்தை அமைத்திருக்கிற நாடக அமைப்பாளர்கள் செல்வம் கலைமூர்த்தி இருவர் இணைந்து இந்த நாடகத்தை சிறப்பாக அமைத்திருக்கிறார்கள் நாடக அமைப்பாளர்கள். அந்த இருவருக்கு ஒரு பாராட்டு கொடுக்க பார்க்கலாம். நன்றி நன்றி. அற்புதமான வகையிலே இந்த நாடக நிகழ்வை வெளியுலகத்திற்கு எடுத்துக்கொள்ள சொல்லக்கூடிய வகையிலே இங்கு வீடியோ எடுத்துக் கொடுக்கக்கூடிய என்பவர் அவரும் கலைமூர்த்தி தான். அவருக்கு மீண்டும் ஒரு பாராட்டு கொடுங்க. என்ன தெரியுமா, எங்க ஆத்தா அந்த பெரியாத்தா என்ன நினைக்க தெரியுமா? இங்கடா அந்த நாரதர் ஒரு பாட்டை பாடிக்கிட்டு சும்மா அவர் அண்ணன் கையை தட்டினார், அவருக்கு கையை தட்டி போயிட்டாரு. நம்மளை பூரா கையை தட்ட சொல்றாரு. அப்படிதான் நினைக்கிறீங்க? அப்படியா? இல்ல இல்ல. சரி, என்ன காரணம் அப்படின்னா இரண்டு கைகளும் அப்படி இணைத்து தட்டினால் முகத்திற்கு 1% அழகு கூடுவாங்க. சிரிப்பு பாருங்க, சிரிப்பு கள்ளங்கவடம் இல்லாத சிரிப்பு. இந்த குழந்தையும் தெய்வம் ஒண்ணுவாங்க இல்லையா, குழந்தை சிரிப்பு, மழலை சிரிப்பு. அப்படிப்பட்ட வகையிலே இரண்டு கைகள் வைத்துக் கொண்டு தட்டும் பொழுது முகத்திற்கு 1% அழகு கூடும். அது மட்டுமல்ல, திடீர்னு ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க, அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? ஆமா ஆமா, அந்த மாரடைப்பு அப்படின்னு சொல்றது என்ன சொல்றாங்க? ஹார்ட் அட்டாக். அப்படிப்பட்ட ஒரு வியாதி இருந்தாலும் அது குறைந்து விடுமா? ஆமா. அதே மாதிரி இந்த சர்க்கரை அளவு அப்படின்னு சொல்றாங்க, சர்க்கரை கூடிருச்சு குறைஞ்சிருச்சு, சுகர் கூடிருச்சு, சுகர் அதுவும் இருந்தாலும் படிப்படியாக குறைந்து விடும். அப்புறம் ஒண்ணு சொல்லுவாங்க,
இந்த ரத்த அழுத்தம், ரத்த அழுத்தம், அதுக்கு பேர் என்ன? பிளட் பிரஷர். பிளட் பிரஷர். இந்த பிரஷர் இருந்தாலும் அதுல இன்னொன்னு சொல்லுவாங்க இல்லையா, மேல கீழே, அது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஹை லோ. மேல இருந்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அப்படிதான் இருக்கக்கூடாது. அது மாதிரி இந்த பிரஷர் இருந்தாலும் இந்த கை தட்டும் பொழுது அதுவும் படிப்படியாக குறைந்துடும். அப்ப 2 கைகளை இணைத்து தட்டும் பொழுது ரத்த ஓட்டம் சீராக ஏற்படும். இந்த ரத்த ஓட்டம் சீராக இருந்தாலே இதயம் பலவீனம் அடையாது. அப்ப இதயம் பலவீனம் அடையாமல் சுறுசுறுப்பாக அந்த ரத்தத்தை சுத்திகரிக்கும் பொழுது அந்த மனிதனுக்கு எந்தவித நோயும் கிட்ட வராது. அப்பேற்பட்ட வகையிலே கைதட்டை கரகோஷப்படுத்திய உங்கள் அத்தனை பேருக்கும் என் சார்பாகவும் அற்புதமான அன்பு ஆடியோஸ் ஒளிபரை நிலையத்தின் சார்பாகவும் எங்கள் இசை கலைஞர்கள் சார்பாகவும் நாடக அமைப்பாளர்களுடைய செல்வம் கலைமூர்த்தி ஆகிய இருவர் சார்பாகவும் உங்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி 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 நன்றி. சரிங்க, நன்றி நன்றி நன்றி. சரிகை திரிகை ஞான யோகம் என்று சொல்லக்கூடிய சத வேதத்தின் கொண்டே இந்த கானகத்திற்கு உரியவள் தாந்தார மதுரை காட்டி அதோ அதோ அந்த பரம் மீது அமர்ந்திருக்கின்றாள் ஒரு சீமாட்டி. அன்னவனை காண வேண்டும் பேட்டி. அதன் பிறகு சிவை அவளை கந்துவார் கூட்டி அதற்கு முன் இவள் இன்னும் எப்படி அழகாக இருக்கின்றாள் என்று பழமையில எண்ணி பார்க்கலாமா? ஒரு பெண்ணாகி உலகுகின்ற நீரழைகள் இடமாறி நீந்துகின்ற குரலோ நீந்துகின்ற குரலோ ஒரு பெண்ணாகி உலகுகின்ற அழகோ ஒரு பெண்ணாடி மொழிதான் வளர்த்தவனோ ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ உழவுகின்ற அழகோ
அழகு என்று இரவு ஒரு பெண்ணாகி உலகோடு அழகு நன்றி 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 கைதட்டி உள்ள அத்தனை பேருக்கும் நன்றி 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 என்பப்பட்ட இழவுடைய இந்த வள்ளியை பற்றி அந்த கந்தனுடன் நாம் சொன்னால் அந்த கந்தனாகப்பட்டவன் இவனுக்காக யாரை தூது விடுகிறான் என்று எண்ணி பார்க்கும் பொழுது மேகங்களை தூது விடுகின்றானா, மின்னலை தூது விடுகின்றானா, இடியை தூது விடுகின்றானா, மழையை தூது விடுகின்றானா, மயில்களா, கோயில்களா, அண்ணங்களா, தாராக்களா அல்லது மலர்களா, யாரை தூது விடுகிறார் சற்று எண்ணி பார்க்கலாம். மல்லிகாதேவி வெளியவா நீ வந்தானா கலகாரம்போ நீ வந்தானா கலகாரம்போ சீக்கிரமா நீ வந்தானா கலகாரம்போ வந்தானா கலகாரம்போ பாட்டு படிக்கிறேன் ஒத்தையில நான் பாட்டு படிக்கிறேன் ஒத்தையில ரோட்டு
வந்தாடும் காட்டினீரும் மழையிலும் ஓடும் அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாடும் ஓரத்தில தண்ணீரே பெண்ணொருத்தி கண்ணீரே ஓரத்தில தண்ணீரே பெண்ணொருத்தி கண்ணீரே ஓரப்போய் ஊரு சேருமா ஏ ஆகாதே ஆகா ஓரனப்பு என்னைக்கு மாறுமா சித்திரச்சவானோ முத்தும்மா ஏ கண்ணான கண்ணம்மா ஆசை கருவே பிழையே தேவத்தை மண்டியே வாசை கருவே பிழையே தேவத்தை மண்டியே குடி காத்து அது ஊசி குத்துற போது ஒன்றை நடத்து போட்டு பூச்சிவதெடுத்து பிச்சி பூ பச்சடி பச்சை மட பக்கத்திட மெய்துன்னு சொன்னாங்க மெய்துன்னு சொன்னதில நியாயம் என்ன கண்ணாத்தா மதுரையமாய் கொண்டு உன்ன நினைச்சே நீ என்ன நினைச்ச எல்லாமே அது உன்னாச்சு இது யாரு நினைச்சா இது கோடு கிழிச்சா எல்லாமே அது உண்டாச்சு ஏ உன்னால தானே சரீரம் உண்டாச்சு ஏ உன்னால தானே இந்த மோகம் உண்டாச்சு இந்த மோகம் உண்டாச்சு பட்டு வெள்ளச்சிட்டு பழகு தோரை விட்டு மற்றவனை கிட்டு கிட்ட கிட்டு பழகு தோரை விட்டு பார்ப்பதோ யாரையடி அண்ணனை வீட்டு பார்ப்பதோ யாரையடி அண்ணனை அம்மாடி அடி சின்ன பொண்ணு நீ ஆசைப்பட்டா அது என்னாச்சு அது என்னாச்சு சம்மதம் வந்தாச்சு அடி என்னாச்சு சம்மதம் வந்தாச்சு ராஜாயன் பார் வந்து நினைந்தார் ராஜிய வெள்ளையாளே ராஜாயன் பார் வந்து நினைந்தார் ராஜிய வெள்ளையாளே ஒரு ராஜிய வெள்ளையாளே உறவு வெள்ளை ஒரு பிரிவு வெள்ளை ஆடுகிறேன் கம்பட்டிய தோளில் எடுத்து மனதரக்க போற மச்சான் கம்பட்டிய தோளில் எடுத்து மனதரக்க போற மச்சான் மழைய திறந்து வேடிக்க எம் மச்சானே மயில் வந்து நீராடட்டுவா உயிரே கவிக்குயிரே எவரது தேடுகிறாய் எனக்குமே ஆசை வைத்த உயிரே வந்தாரா உயிரே கவிக்குயிரே யாரையுமே பாடுகிறாய் உயிருக்கு லட்சம் கொள்ள கண்ணல் வந்தாரா உயிருக்கு லட்சம் கொள்ள கண்ணல் வந்தாரா நான் என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் மயங்குகிறாய் நான் என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் மயங்குகிறாய் உன் சம்மதம் கேட்டேன் ஏன் தலை குனிந்தாயோ உன் சம்மதம் கேட்டேன் ஏன் தலை குனிந்தாயோ நான் என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் மயங்குகிறாய் உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை காலம் செய்த குற்றமப்பா கடவுள் செய்த குற்றமப்பா கடவுள் செய்த குற்றமப்பா சோதனை மேல் சோதனை போதும் ஐயா சாமி வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி சோதனை மேல் சோதனை போதும் ஐயா சாமி ஆறு மணி மேலாறு அந்த ஆண்டவ கட்டளையாறு ஆறு மணி மேலாறு அந்த ஆண்டவ கட்டளையாறு சின்ன சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா அது இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னது சொல்லுதம்மா சின்ன சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா
உன்னாயிருக்க கட்டுக்கணும் அந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும் உன்னாயிருக்க கட்டுக்கணும் அந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும் காக்கா கூட்டத்தை பார்க்கிறேன் காக்கா கூட்டத்தை பார்க்கிறேன் தெரியாது உன்னாயிருக்க கட்டுக்கணும் அந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும் எப்படி பாடினால் நன்றி 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 கைதட்டி உலகில் எத்தனை பேருக்கு நன்றி 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 எவ்வளவோ நேரம் பாடிக்கொண்டிருக்கலாம் இருந்தாலும் காலதாமதம் காரியத்திற்கு கேட்டடிச்சக்கூடிய காரணத்தினாலே கத்தனுக்காக பிறந்தவள் இந்த மண்ணில் இருப்பது மகத்துவம் அல்ல கந்தேஸ்வரம் மகேஸ்வரம் கைலேஸ்வரம் அதற்கு அருகாமை உள்ள கந்தபுரம் பிளமைந்து படை குடி கூழ் அமைச்சு அரண் நட்பூர் ஆகிய ஆணையும் பெற்று எல்லாம் வல்ல முருகன் வருவன் எதிர்பார்த்தால் அது வல்லவா பெருமை அந்த பெருமை விடுத்து இந்த பெண்மை தனிமையில் இருப்பது எவ்வளவோ தீமையாக இருக்குது அப்படிங்கிற காரணத்திற்காக சுத்திரம் எங்கே துன்பம் போற்றி வந்த மாதொரு வண்டி கொடுவாருடன் மங்கியிடம் பொங்கால் வீழ்த்த மேலா மாதவத்தல் அமுதத்தை கடிகத்தேனை மணந்த தெய்வானை வாழ்த்த சீமான் என்ற தெய்வந்தரையை மனமுடித்த எம்பெருமான் முருகவேடன் இந்த வள்ளியை கனிவனம் புரியும் கால நேரம் வந்துவிட்டது. ஆகையால் இந்த பெண்ணுக்கு துணையாக யாரோ ஒரு ஆடவன் அங்கும் எங்குமாக விழாவில் தெரிகின்றான். அவனை முதலில் சந்திப்போம், அதன் பிறகு நம்முடைய கழகம் பற்றி சிந்திப்போம்.